திமுக காமராஜரையும் பாதுகாத்ததுன்ற துணியில அவங்க சொல்றாங்கல்ல இன்னைக்கு வரலாறு. இது ஒரு கிறுக்குத்தனமான கேள்வி சார். அவங்களே அவங்க காப்பாத்திக்க முடியல, அவங்க எப்படி இவரை காப்பாத்துவாங்க? நான் ஒண்ணு சொல்லட்டுமா? அந்த ஆட்சி இருக்கிற போதுதான் என்ன கைது பண்ணாங்க. காமராஜ் இறந்த உடனே என்ன கைது பண்றது முதலமைச்சருக்கே தெரியாது. ஓம் மேத்தா உட்கார்ந்துட்டு சொல்லி என்ன கைது பண்ணாங்க. இவங்க ஆட்சி முதலமைச்சரா இருக்கிற போதுதான் என்ன கைது பண்ணாங்க. இவங்களுக்கே தெரியல, காப்பாற்ற முடியல. இல்ல அப்புறம் அவரை மட்டும் எப்படி காப்பாத்துவாங்க? வெளியில போனா கைது பண்ணிடுவாங்க, இங்க இருந்தா கைது பண்ண முடியாதா? கொஞ்சமாவது பொறுத்த வேணாம். அன்றைக்கு இருந்த பிரதம மந்திரி நினைச்சா தமிழ்நாட்டில் இருக்க கைது பண்ண முடியாதா? அவங்க கேட்காம என்ன கொஞ்சம் ஏதாவது புத்திசாலித்தனமா பேசணும். இல்ல சார், தமிழ்நாட்டில் இருந்தாதான் அவர் பாதுகாப்பா இருக்க முடியும், ஆந்திராவுக்கு போக கூடாது. ஏன் நான் சொன்ன உங்களை புரிய வைக்கிறதுக்கே இவ்வளவு பாடு. தமிழ்நாட்டுக்குள்ள இருக்கிற போது கைது பண்ணணும்னு இந்திரா காந்தி நினைத்திருந்தால் அதை கருணாநிதி தடுத்திருக்க முடியுமா? முடியும் தான் சொல்றாரு. என் மாநிலத்தில இருந்தா நான் தடுத்திருக்க முடியும்னு சொன்னதாக சொல்றாரு. அதை தாங்க என்ன நல்ல நிலைமையில தான் நான் நல்ல. அப்ப அவர் முதல் மந்திரியா இருக்கும்போது தான் என்ன கைது பண்ணாங்க, தடுக்க முடியலன்னு சொல்றேன்ல. என்னையே கைது பண்றதை தடுக்க முடியல, அவரை கைது பண்றதை முடிவு பண்றா இவர் தடுக்க முடியுமா? நான் தான் ஒரே வார்த்தையில சொல்றேன், அவர்களையே அவர்கள் காப்பாற்றிக் கொள்ள முடியல, மற்றவங்களை எப்படி காப்பாற்ற முடியும்? எமர்ஜென்சில நாடே அல்லோல கட்டுப்பட்டிருக்கு. குறைந்தபட்சம் மக்களுக்கு ஒரு நிம்மதியாவது இருக்கட்டும் காமராஜர் சொன்னாருங்கிற இவ்வளவு விவரம் சொல்லிட்டேன். திரும்பியும் அவர் தான் காப்பாற்றினார். இவர் எதுக்கு ஆந்திரா எங்கேயுமே வீட்டை விட்டே போகல, ஆந்திராவுக்கு எதுக்கு போறேன்னாரு? கற்பனைக்கு ஒரு அளவு வேணாம். விற்பனைக்காக கற்பனையை இஷ்டத்துக்கு விடுறதா? எங்க ஊர்ல தான் சாண்டில்யன்னு ஒருத்தர் பிறந்தார். அவர் வர்ணனை எழுதுவார் பாருங்க. எழுந்தான், குதிரையில் வந்தான், குளித்தான் அப்படிங்கிற இந்த ஒருயே 25 பக்கம் வர்ணனை எழுதுவார். எங்க மண்ணுக்கு பிறந்ததுனாலேயே நம்ம சிவசுப்பிரமணியம் கற்பனையை அள்ளி விட்டுட்டு இருக்காங்க.